மதுவுக்கு எதிரான போராட்டத்தில் சளைக்காமல் ஈடுபட்டு வரும் பெண் நந்தினி. துண்டு பிரசுரம் விநியோகித்ததற்காக சிறை தண்டனை அனுபவித்த அந்த பெண்ணை பற்றிய ஒரு தொகுப்பை பார்ப்போம். நந்தினி மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளம் வழக்கறிஞர். சிறு வயதிலேயே சமூக அவலங்களுக்கும் பெண்கள் மீதான ஒடுக்குதலுக்கும் எதிராக குரலை உயர்த்த தொடங்கினார் நந்தினி. சமூகத்தில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் மதுவும் ஒரு காரணம் என்பதை உணர்ந்து பல ஆண்டுகளாக மதுக்கடைகளை மூடக்கோரி போராடி வருகிறார். 2011 நான் லா காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது டாஸ்மாக் மதுக்கடையில் மூடணும்னு சொல்லி போராட ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடியே சின்ன வயசுலேருந்தே மதுவோட தாக்கம் என்ன, ஒரு வீட்டில் குடி இருக்குது அப்படின்னா அவங்க அப்பாவோ இல்லை அண்ணனோ குடிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நான் ஸ்கூல்ல இருந்தே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்து பார்த்துட்டே இருக்கேன். அதனால் நான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட வீட்டிலலாம் கூட நிறைய பாதிப்பு. அந்த பொண்ணால் 12th மேலே படிக்க கூட முடியல. 2011ஆம் ஆண்டு மதுரை சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பை தொடங்கியதில் இருந்தே மதுவுக்கு எதிராக கைப்பிரதிகள் விநியோகம், உண்ணாவிரதம் என போராட்டத்தை தொடர்ந்தார். இதன் விளைவாக திருச்சி சிறையில் 13 நாட்கள் அடைக்கப்பட்டார். சென்னை மெரினா கடற்கரையில் மதுவின் தீமையை விளக்கி கூறி துண்டு பிரசுரங்கள் விநியோகித்தமைக்காக புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். IPC 328வது பிரிவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நபர் இன்னொரு நபருக்கு போதை தரக்கூடிய, மதியை மயக்குகிற, உடல்நலத்தை கெடுக்கிற இந்த 3 பொருளை ஏதாச்சும் ஒரு பொருளை தெரிஞ்சே அவருக்கு உடல் நலனுக்கு கெடுதல் விலையும் தெரிஞ்சே கொடுக்குறாரு அப்படின்னா கொடுத்தவருக்கு 10 வருஷம் சிறை தண்டனை தரணும் அப்படின்னு சொல்லி சட்டத்தில் தெளிவாக எழுதி வச்சிருக்காங்க. இதில் அரசாங்கத்துக்குலாம் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. இப்படி ஒரு சட்டம் இருக்கும்போது அரசாங்கம் மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேட்டுன்னு பகிரங்கமாக எழுதி வச்சுட்டு போர்டு வச்சுட்டு எப்படி ஒரு போதைப் பொருளை விற்கிறாங்க அப்படிங்கிறதா நான் லா காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து நான் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். மதுவுக்கு எதிராக தொடர் போராட்டம் நடத்துவதால் பல்வேறு காவல் நிலையங்களில் இவர் மீது மொத்தம் 64 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த வழக்கு காரணமாகவே இவரால் பார் கவுன்சிலில் பதிவு செய்து வழக்கறிஞராக பணியை தொடர முடியவில்லை. ஆனாலும் தனது போராட்ட பாதையில் தொடர்ந்து முன்னேறி செல்கிறார் வழக்கறிஞர் நந்தினி.